ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஹோசியா சாப்டர் 1 to 3. ஹோசியா 1 முதல் 3ஆம் அதிகாரம். யங் ப்ராஃபிட் யாரு? இந்த ஹோசியா ஒரு ரொம்ப யங்கான ஒரு தீர்க்கதரிசி, சரியா? அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை விளக்கி சொல்வதற்காக என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப அன்ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜனங்களை என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, நேசிச்சார். God wanted to show his people how unfaithful they had been, but also how much he still loved them. So he asked Hosea to marry Gomer. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க ஹோசியா தீர்க்கதரிசிகிட்ட, இந்த மாதிரி கோமேர் அப்படிங்கிற ஒரு பெண்ணை நீ என்ன பண்ணு, கல்யாணம் கட்டு, மேரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க, சரியா? இப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரியே கோமேர் அப்படிங்கிற அந்த விமன் அண்ட் ஹோசியா இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்கு, ஒரு மேரேஜ் நடக்கு. ஸோ ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் எவ்வளோ அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இங்கே ஒரு சம்பவம் நடக்குது, சரியா? இப்போ மேரேஜ் நடந்த பிறகு இந்த கோமேர் இந்த ஹோசியாவுக்கு பிரியமாக நடக்கலை. இந்த கோமேர் அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தா யாருக்கு? இந்த ஹோசியாவுக்கு, சரியா? இந்த கோமேர் அவங்க இஷ்டம் போல் அவங்க வழியில் அவங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஆண்டவருக்கும் பிடிக்காத காரியம், இந்த ஹோசியாவுக்கும் பிடிக்காத காரியம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கோமேர் ஒரு பேபி பாய்க்கு பிறக்கிறாங்க. அந்த பையன் பேர் என்ன? ஜஸ்ரேல் அல்லது எஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேர், சரியா? அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது ஒரு பேபி கேர்ள், அவங்களுடைய பேர் என்ன? லோரு ஹாமா. 3வது யாரு? மறுபடியும் ஒரு பேபி பாய், அவங்க பேர் என்ன? லோ அம்மி. ஸோ இப்படியாக ஆண்டவர் இந்த கோமேருக்கு 3 பிள்ளைகளை கொடுத்தார், சரியா? அப்போ கடைசியா இந்த 3வது பையன் பிறந்த பிறகு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாங்க? For God was saying, you are not my people and I will not be your God. நீங்கள் என்னுடைய ஜனம் அல்ல, நான் உங்களுடைய தேவனும் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஸோ இப்படியாக இந்த ஹோசியா அண்ட் கோமேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கோமேர் ஹோசியாவுக்கு பிரியமா இல்லாம மனம் போன போக்கில் அவங்க என்ன பண்றாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கோமேர் வாஸ் நாட் அ ஃபெய்த்ஃபுல் வைஃப் டு ஹோசியா. அப்போ ஆண்டவர் இது மூலமா என்ன காரியங்கள் சொல்றாங்கன்னா, இதே மாதிரி தான் ஆண்டவருடைய ஜனங்களும் ஆண்டவருக்கு அன்ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாங்க அப்படிங்கிறத தான் என்ன பண்றாங்க இதுல நமக்கு விளக்கி சொல்ல வராங்க, சரியா? ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த ஹோசியா எல்லா ஜனங்களுக்கும் அவர் என்ன பண்றாரு, வார்னிங் கொடுக்கிறாரு, எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஹோசியா continued warning people of the judgment to come, for God was going to send the Assyrians to make them slaves unless they turned back to him. அப்போ இந்த ஹோசியா ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட திரும்புங்க, ஆண்டவருடைய வழியில நடங்க அப்படின்னு சொல்லி ஹோசியா எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஆனாலும் இந்த கோமேர் மனம் போன போக்கில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க இஷ்டம் போன போக்கில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சரியா? ஆனா ஹோசியா விடாம ஜனங்களை எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க ஆண்டவருக்கு கோபத்தை வர வைக்காதீங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள்ல செயல்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, நம்முடைய தேவன் கிட்ட வாங்க, நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ இந்த கோமேர் ஹோசியாவை விட்டுட்டு அவங்க எங்கெல்லாமோ போய் பார்த்தாங்க, பட் ஸ்டில் ஒரு ஹாப்பினஸ் இல்லாத லைஃப். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஹோசியா கிட்ட பேசுறாங்க, நீ என்ன பண்ணு, மறுபடியும் நீ என்ன பண்ணு, உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள் அப்படி சொன்னதும் இந்த ஹோசியா என்ன பண்றாரு, அப்போ இந்த ஹோசியா 15 shekels of silver and some barley கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, ஸ்லேவா இருக்கின்ற அந்த விமனை அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் சேர்த்து கொள்கிறார். Now Hosea told Gomer, you ought to live with me again. You must be a loyal wife and I will take care of you.
In the same way, if God's people will humbly return to Him, He will bless them again. ஸோ இதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரிடமாக திரும்பும் பொழுது ஆண்டவர் அவர்களை நேசிப்பார். ஆண்டவர் தம்மிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லை. ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த ஸ்டோரியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள், the God's people was unfaithful to God. அவங்க இஷ்டம் போல போகிறாங்க. ஆனாலும் அந்த ஜனங்கள் மீண்டும் வரும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மேலே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆண்டவர் யார் அவங்கக்கிட்ட வந்தாலும் அவங்கள நேசிக்கிறாங்க, அவங்கள புறம்பே தள்ளுவது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ அதை தான் இந்த ப்ராஃபட் ஓசியா அவருடைய அந்த மேரேஜ் மூலமாக நாம் என்ன பண்ணுறோம், கற்றுக்கொள்கிறோம். சரியா? ஸோ காட் இஸ் ஆல்வேஸ் ஃபெய்த்ஃபுல் டு அஸ். நம்ம டேட் இருக்காங்க, நம்ம எவ்வளவுதான் நம்ம தப்பு பண்ணினாலும் யாராவது நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டேட் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மை சன் இஸ் ஃபெய்த்ஃபுல் ஃபார் மீ, மை டாட்டர் இஸ் ஃபெய்த்ஃபுல் ஃபார் மீ. அதே மாதிரி அம்மா, என்னதான் பிரச்சனை நீங்கள் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாலும் யாராவது உங்களை கண்டிக்கிறதுக்காக உங்களை பனிஷ் பண்ணுறதுக்காக வந்தாலும் நம்ம மம்மி கூட நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம அம்மா அப்பாவே நம்ம மேலே அந்த அளவுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க. சரியா? ஒரு அழகான பழமொழி உண்டு, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிம்பாங்க. சரியா? என்னதான் ஆனாலும் அந்த பிக் ஆர் அந்த பேரண்ட் க்ரோ அந்த பேபி க்ரோவை விட்டு கொடுக்காதான். அது மாத்திரம் கிடையாது, அந்த டோட்டல் க்ரோ அந்த பறவைகளை என்ன பண்ணுமா, எந்த பிரச்சனைனாலும் எல்லாரும் கூடி வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம இருப்பாங்க. ஏன் நான் எப்படி சொல்கிறேன், நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். சரியா? நம்ம ரோட்டில் வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது, எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது அப்படியே சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சில ட்ரீயில் சில க்ரோ ஸ்ட்ரக் ஆகி நிற்கும், ட்ராப் ஆகி நிற்கும். அப்போ நீங்கள் சவுண்டு கேட்டிருப்பீங்க, கா 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 அப்படின்னு சொல்லி நல்லா சத்தம் கேட்டிருப்பீங்க. அப்போது அந்த ஒரு சவுண்டை கேட்டு அந்த ஃபுல் க்ரோக்குள்ள க்ரௌடு நீங்கள் கூடியிருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல யாருமே நிற்க முடியாது, பயங்கரமான சத்தம் இருக்கும். உடனே இதை கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபயர் பிரிகேட்லாம் ஃபோன் அடிப்பாங்க. உடனே ஃபயர் பிரிகேட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரக்கான அந்த க்ரோவை ரெஸ்கியூ பண்ண பிறகு தான் அவங்க போவாங்க. பாருங்கள், ஒரு காகம் மாட்டிச்சுனாலும் அந்த காகத்துக்குள்ளே எல்லாம் அந்த ஃபேமிலியே அதை விடாது. சரி, இது அவன் பிள்ளை தானே போனா போட்டு, இது இவன் பிள்ளை தானே போனா போட்டு, இல்லை, விடாது. திஸ் இஸ் இன் மை ஃபேமிலி, இது என்னுடைய குடும்பத்தில் உள்ளது, நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ இதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. என்னதான் பிரச்சனை ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை புறம்பே தள்ளுவது இல்லை. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்ணலாமா? நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமா? நோ. நம்ம ஒரு தடவை ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறின பிறகு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் நம்ம எதையுமே என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சரியா? ஸோ அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம மேலே இன்னும் அதிகமாக ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க. சரியா? ஸோ எனவே இந்த அருமையான நாளில் நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம். ஆண்டவரோட வசனம் சொல்லுது, ஆண்டவர்கிட்ட போகிற யாரையும் அவர் என்ன பண்ண மாட்டாராம், புறம்பே தள்ள மாட்டாராம். சரியா? அந்த வசனம் எங்கே இருக்கு? John chapter 6 verse 37. All those the Father gives me will come to me, and whoever comes to me I will never drive away. யோவான் 6:37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. I will never drive away.
நான் புறம்பே தள்ளுவது இல்லை. யார் வேணாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட போகலாம். எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை தான் செய்யணும். சரியா? ஸோ ஆல்வேஸ் பி ஃபெய்த்ஃபுல் ஃபார் அவர் காட். ஓகே, டேக் கேர். பை பை. தேங்க்யூ.